Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Exercise 7.2 Question number 5. Find the tangent and normal to the following curves at the given points on the curve. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கர்வ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். பாயிண்ட் வந்து அவங்க 1,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸை பொறுத்து we have dy by dx equal to எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x கியூப். ஸோ இப்போ m கண்டுபிடிப்போம். m அப்படின்றது the value of dy by dx at the given point. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு 1, 4 இன்ட்டு எக்ஸ் கியூப் 1 கியூப். ஸோ இப்போ 2 1s are 2, 1 கியூப் 1, 4 1s are 4. ஸோ 2 minus 4 ஆன்சர் வந்து -2. அப்போ இதில் இருந்து m ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிருக்குன்னா -2. ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா வந்து y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்டூ எக்ஸ் மைனஸ் x1. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம பாயிண்ட் வந்து 1,0. இவங்க இந்த சம்மில் கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து 1,0. இதை x1 எடுத்துக்கலாம், இதை வந்து y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் y மைனஸ் y1 வந்து 0, m வந்து -2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், x மைனஸ் x1 வந்து இங்கே 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் y ஈக்குவல் டு -2x, -2 இன்ட்டு -1 +2. ஸோ -2x இந்த பக்கம் வந்தால் +2x ஆயிரும். ஆல்ரெடி இங்கே +y இருக்குது. இந்த +2 இந்த பக்கம் வந்தால் -2 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா y மைனஸ் y1 ஈக்குவல் டு -1/m இன்டூ எக்ஸ் மைனஸ் x1. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y மைனஸ் y1 எவ்வளோ இருக்குன்னா 0 ஈக்குவல் டு -1/m. mோட வேல்யூ -2 இன்டூ எக்ஸ் மைனஸ் x1 வந்து 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே y ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் 1/2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா 2y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இங்கே எக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, இந்த +2y இங்கே வந்தால் -2y -1 ஈக்குவல் டு 0. அப்போ இதை நம்ம ரிவர்ஸில் எழுதுனா எக்ஸ் மைனஸ் 2y -1 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கர்வ் கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 + 2e பவர் x. அட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,2. ஸோ இந்த பாயிண்ட்டை இதை x1 எடுத்துக்கலாம், இதை y1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x, y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx, எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x கியூப் +2 கான்ஸ்டன்ட், e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் அகைன் e பவர் x தான். இப்போ நம்ம ஸ்லோப் m கண்டுபிடிப்போம். ஸ்லோப் m அப்படின்றது the value of dy by dx at the given point. ஸோ நம்ம given point என்னன்னா 0,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸுக்கு 0 போட்டால் 4 இன்ட்டு 0 கியூப்
plus 2 into e power 0. So இது ஃபுல்லாக 0 ஆயிரும். 0 into anything 0 plus 2 into e power 0 ஓட வேல்யூ 1. ஸோ ஆன்சர் வந்து 2. 0 plus 2 2. அப்போ m ஓட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். So equation of tangent formula y minus y1 equal to m into x minus x1. So இதில் நம்ம பாயிண்ட்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் we have y minus y1 எவ்வளோ அப்படின்னா 2, m வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், x minus x1 வந்து இங்கே 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் y minus 2 equal to 2x is 0 ஆயிரும். ஸோ இப்போ x வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பக்கம் x பாசிட்டிவ், இந்த ப்ளஸ் ஒய் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒய் ஆயிரும், -2 அங்கே போனால் +2 ஆயிரும். ஸோ இந்த பக்கம் 0 போட்டுக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்னன்னா 2x minus y plus 2 equal to 0. This is the equation of tangent. So equation of tangent find out பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன், equation of normal. நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா y minus y1 equal to minus 1 by m into x minus x1. ஸோ இதில் நம்ம இருக்கிற விஷயத்தெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y minus இங்கே y1ன்றது 2 minus 1 by ஸ்லோப் m வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் into x minus x1ன்றது 0. இந்த 2 இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 into y minus 2 equal to minus 1 into x. So 2 into y 2y, 2 2s are 4 equal to minus x. So x இங்கே carry out பண்ணா x plus 2y minus 4 equal to 0. So இதுதான் வந்து equation of normal. So நம்ம நார்மலோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். ஸோ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் y equal to x sin x at pi by 2 comma pi by 2. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷின் வந்து y equal to x sin x அட்டு நமக்கு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா pi by 2 comma pi by 2. ஸோ இந்த பாயிண்ட்டை இதை x1 எடுத்துக்கலாம், இது வந்து y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற கர்வை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா x sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx, y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx. இங்கே நமக்கு uv மெத்தடில் இருக்குது. அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் sin x அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து x cos x ப்ளஸ் sin x அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ m அப்படின்றது the value of dy by dx at the point pi by 2 comma pi by 2. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த dy by dxல சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு pi by 2 போட்டுக்கலாம் இன்டூ cos x. அப்போ cos pi by 2 ப்ளஸ் sin x, sin xக்கு பதிலாக pi by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் pi by 2. ஸோ cos 90, ஆக்சுவலாக cos 90 வந்து நமக்கு 0.
plus sin 90. sin 90 ஓட வேல்யூ 1. இது 0 into anything 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் 1 மட்டும் இருக்கும். ஸோ இதில் இருந்து ஸ்லோப் m ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 1. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்முலா y minus y1 equal to m into x minus x1. ஸோ இதில் பாயிண்ட்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் y minus y1ன்றது இங்கே பை பை 2, ஸ்லோப் m வந்து 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், x minus x1 is also பை பை 2. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 2 வந்துடும். ஸோ 2y minus பை ஈக்குவல் டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். இதுக்கு எல்சிஎம் 2, 2 into x 2x minus 5. ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் இங்கே பாசிட்டிவாக இருக்குது, ப்ளஸ் 2y அங்கே போனால் மைனஸ் 2y. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் பை இருக்குது, இந்த மைனஸ் பை அங்கே போனால் ப்ளஸ் பை. அப்போ இந்த பக்கம் 0 இருக்கும். மைனஸ் பை ப்ளஸ் பை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 2x minus 2y ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து ஒரு 2 காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டா we have x minus y equal to 0. 2 அங்கே போனால் 0 ஆயிரும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன அப்படின்னா x minus y equal to 0. This is the equation of tangent. ஸோ அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிப்போம். செகண்ட் சப்டிவிஷன் equation of normal. So equation of normal கண்டுபிடிக்க ஃபார்முலா y minus y1 equal to minus 1 by m into x minus x1. ஸோ இதில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் y minus நமக்கு y1 பை பை 2 இருக்கு ஈக்குவல் டு மைனஸ் 1 பை m வந்து நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இன்டூ எக்ஸ் மைனஸ் x1ம் பை பை 2 தான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்னோட எல்சிஎம் 2 into y 2y minus 5 equal to minus of LCM 2 into x 2x minus 5. ஸோ இந்த டினாமினேட்டர் இருக்க 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இருக்கிறது 2y minus 5 equal to minus 2x minus into minus plus 5. ஸோ இந்த minus 2x இங்கே வந்தால் plus 2x ஆயிரும். இங்கே ஆல்ரெடி plus 2y இருக்குது, minus 5 இருக்குது, இந்த plus 5 இந்த பக்கம் வந்தால் minus 5 equal to 0. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 2x plus 2y minus 5யும் minus 2 சேர்ந்தா minus 2π equal to 0. ஸோ இது எல்லாத்துலேயும் இருந்து ஒரு 2 காமனாக வெளியில் எடுக்கலாம். எடுத்துட்டா x plus y minus 5 equal to 0. ஸோ இன்ட்டு 2 அங்கே போனால் டிவைட் பை 2 ஆயிரும். ஸோ x plus y minus 5 equal to 0. இதுதான் நம்மளுடைய equation of normal. So in the third subdivision உடைய answers வந்து equation of tangent x minus y equal to 0, equation of normal வந்து x plus y minus 5 equal to 0. So அடுத்தது இப்போ இதிலேயே வந்து இன்னொரு subdivision கொடுத்துருக்காங்க. இதுனா fourth subdivision, x equal to cos t and y equal to 2 sin square t at t equal to pi by 3. So next fourth subdivision. So fourth x equal to cos t ன்னு ஒரு equation and y equal to 2 sin square t at t equal to pi by 3. So இதில் x and y are function of t இருக்கு. அப்போ இதை x t பொறுத்து differentiate பண்ணால் dx by dt. We know differentiation of cos t is minus sin t. ஸோ அதே போல் y t பொறுத்து பண்ணால் dy by dt. இதில் 2 constant, sin square t differentiate பண்ணக்குள்ள nx power n minus 1 formula. அப்போ 2 sin power 2 minus 1 1 வந்துடும் பவரில். இதுதான் n x power n minus 1.
அப்போ sin t டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos t. அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் நமக்கு பவர் வந்தாலே அந்த nx பவர் n மைனஸ் ஒன் ஃபார்முலா போட்டுட்டு அப்புறம் தான் செயின் ரூல் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். ஸோ இது ஆர்டராக எழுதுனா நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ 2 × 2 4னு போட்டுக்கலாம். 4 sin t cos t. ஸோ நமக்கு இப்போ m தேவை, அதுக்கு ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிக்கலாம். ஸோ dy by dx வேணும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் dy by dt dx by dt ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ dy by dt என்னன்னா 4 sin t cos t. dx by dt ஓட வேல்யூ மைனஸ் sin t. ஸோ sin t அடிச்சிடலாம், மைனஸ் வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ ஆன்சர் மைனஸ் 4 cos tன்னு இருக்கும். ஸோ இப்போ ஸ்லோப் m அப்படின்றது the value of dy by dx at நம்ம given point என்னன்னா t எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பை பை 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 4 cos tக்கு பதிலாக பை பை 3ன்னு போடலாம். ஸோ பை பை 3னா எவ்வளோனா இட் இஸ் 60. ஸோ காஸ் 60யோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், இட் இஸ் 1/2. அது சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 2 டேபிள்ஸில் அடித்தா 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ இதில் இருந்து ஸ்லோப் m ஈக்குவல் டு -2. ஸோ எம்மோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, m ஈக்குவல் டு -2. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டையும் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலையும் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். Equation of tangent. So equation of tangent formula y minus y1 equal to m into x minus x1. இப்போ இதில் நமக்கு x1 y1 என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா tக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ x equal to cos t அப்படின்னா at t equal to pi by 3 x equal to cos pi by 3 அப்போனா cos 60. அப்போ அதனோட வேல்யூ எவ்வளோனா 1/2. இதை வந்து x1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் y equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 sin square t கொடுத்துருக்காங்க. அப்போ இதனோட வேல்யூ at t equal to pi by 3 வேணும்னா அப்போ y1 equal to 2 into sin square t அப்படின்னா sin square pi by 3, அதை நம்ம sin pi by 3 whole square அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் இந்த ஸ்கொயர் உள்ளே இருந்தாலும் வெளியில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதனோட ஆன்சர் என்ன வரும், 2 into sin pi by 3னா 60. sin 60யோட வேல்யூ எவ்வளோ, √3/2 the whole square. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 2 into √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ இந்த 2 டேபிள்ஸ் அடித்தா 2 டைம்ஸ் வரும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து எவ்வளோனா 3/2. அப்போ இந்த பாயிண்ட் என்ன கிடைக்குதுன்னா 1/2, 3/2. இதை தான் நம்ம x1 y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி ஸ்லோப் m -2ன்னு போட்டிருக்கோம். அப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் y minus y1ங்கிறது 3/2 m -2 x minus x1 அப்படின்றது 1/2. ஸோ இதனுடைய எல்சிஎம் வந்து 2 into y 2y -3. ஸோ -2 வெளியில் போட்டுக்கலாம். இதனோட எல்சிஎம் 2 into x 2x -1. ஸோ ரெண்டு பக்கமும் 2 அடிச்சிடலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 2y -3 equal to -2 into 2x -4x -2 into -1 +2. ஸோ எக்ஸ் நெகட்டிவாக இருக்கனால இது இந்த பக்கம் கேரி அவுட் பண்ணிக்கிட்டா -4x +4x ஆயிரும். இங்கே இருக்கிற +2y அப்படியே போட்டுக்கலாம். -3 +2 இந்த பக்கம் வந்தால் -2 equal to 0. அப்போ இதிலிருந்து ஈக்குவேஷன் என்ன கிடைக்குதுன்னா 4x + 2y -3யும் -2ம் -5 equal to 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸோ அடுத்தது நம்ம
ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸோ இந்த நார்மல் கண்டுபிடிக்குள்ள நம்ம ஒன்று ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டேஞ்சன்ட் லைனுக்கு இது பெர்பெண்டிகுலர் தான் நார்மல். அப்போ இதிலிருந்து இந்த ஆன்சரை கொண்டு வரலாம். இந்த சம்மில் அதை போட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படின்னா நம்ம ஒரு லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் எழுதுறோம்னா ஸோ இங்கே 4x + 2yக்கு பெர்பெண்டிகுலர் லைன் எழுதுகிறோம். அப்போ அதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டையும் சேஞ்ச் பண்ணும். அப்போ இந்த 2வை தூக்கி இங்கே போட்டுக்கலாம், 4ரை தூக்கி இங்கே போட்டுக்கலாம், சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ளஸ் இருக்கனால மைனஸ். ஸோ ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னா 1/2, 3/2. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1/2 மைனஸ் 4 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 3/2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 2 அடிச்சிடலாம். இந்த இடத்துல 2 அடித்தா 2 டைம்ஸ் 4. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 மைனஸ் 2 3s are 6 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 1 மைனஸ் 6 எவ்வளோனா -5 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்போ கே ஈக்குவல் டு 5 கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் we have 2x minus 4y ப்ளஸ் கே. கேவோட வேல்யூ 5 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலை எய்தர் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் அல்லது இந்த மாதிரி நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் எழுதி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆல்வேஸ் டேஞ்சன்ட் டு நார்மலும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ தேங்க்யூ.